ஐயா வணக்கம் ஐயா. காசிகல வைரவி பைரவரப்பணம் சரணம் ஜெகன்மாதா புகரீஸ்வரி தொரு சரணம் காசி தேவகுல பண்டார வேதாச்சாரியா திருப்பாரமப்பணம் சரணம் காசியாதேவகுரி தவதிரு கிணராமனகுரி திருப்பாரமப்பணம் சரணம் பரபம்ம சுரூபம் பைரேஸ்வரி நரரி பாபாஜி திருவிடியப்பணம் சரணம் ஓம் ஸ்ரீம் காலபைரவாய் கடாச்சம் ஓமை சுரணபைராய்ஸ்வரி ஓங்கிலிம் யோகபேஷபட்சம் சங்குரு வைரவாய் மங்கலம் ஓம் ஸ்ரீம் திருமை ஜெகன்மாதா பிதா பரபம்ம சுரூபம் வேதபைரவம் திருவிடியப்பணம் சரணம் ஓங்கிரி நம சிவாய பைரவ சுரம். ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா. இந்த அக்னிகுண்டம் இருக்குல்ல, பெரிய அக்னிகுண்டம், அதில் வந்து பாருங்கள் தண்ணி வெள்ளம் வந்து கீழே அப்படியே அரைச்சிருச்சு. அப்படியே மண் பார்த்திங்கன்னா மண் அப்படியே பெரிய வெள்ளம். அன்றைக்கி ஹோமம் முடிஞ்சு பார்த்திங்கன்னா கீழே அப்படியே பாருங்கள், அப்படியே அந்த தண்ணி மேலே வரைக்கும் வந்து அப்படியே அந்த தூண்கிட்ட அப்படியே அரிச்சிருச்சியா. அப்படியே தண்ணி அப்படியே அடிச்சுட்டே போயிடுச்சு. அந்த மண்ணெல்லாம் பாருங்கள் கீழே போங்காக இருக்குது பாருங்கள். அதான் நம்ம வாருமையாட்ட அனுமதி வாங்கி ஒரு தெரிஞ்சர் ஒருத்தர் இருக்கார், அவர் நல்லா இந்த கான்ட்ராக்ட் வேண்டாம் நல்லா செய்வார். அவர் சொன்னார் இந்த மாதிரி கீழே நம்ம வந்து சிமெண்ட் போட்டு தண்ணி மேலே வந்தாலும் மண் அரிக்காத அளவுக்கு நம்ம செஞ்சிடுவோம் ஐயான்னு சொன்னேன். ஏன்னா தூண் இருக்குது, வெயிட்டு கீழே பாருங்கள் அப்படியே போங்காக இருக்குது பாருங்கள். கீழே அப்படியே தண்ணி பூந்து உள்ளுக்கு அப்படியே விட்டால் நம்ம இது செய்யலைன்னா கொஞ்சம் வேலை தான், ரொம்ப வேலை இல்லை பாருங்கள். அப்படியே போங்க ஆயிடுச்சு பாருங்கள். தூணு கீழே பார்த்தீங்களா அப்படியே அரிச்சு தண்ணி வந்து அரிச்சு கீழே போங்க இருக்குது பாருங்கள். அதான் அவர் சொன்னார் நம்ம சிமெண்ட் உள்ளுக்கு நல்லா போட்டு கொஞ்சம் கல் மாதிரி கட்டி நல்லா ஸ்ட்ராங்காக செஞ்சுருவோம் ஏன்றாரு. கொஞ்சம் வேலை தான், இது ரொம்ப வேலை இல்லை. இருந்தாலும் நாளைக்கு பயப்படாமல் இருக்கலாம். பெரிய வெள்ளம் வந்தாலும் நம்மளுக்கு பயம் இல்லையா, அதுக்கு தான் ஐயா. சரியா காசிகால பைரவி பைரவ சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருசரணம் ஓங்கிரி நம சிவாய பைரவ சிவனிக்கு தேதி வந்து 18ஆம் தேதி 5ஆம் மாதம் 2/2/5 ஒரு காலபைரவருடைய ஆன்மீக ஒரு தகவல். ஏன்னா இந்த தூணு கீழே தான் ரொம்ப அரிச்சு. ஏன்னா ஆற்று ஓரம் இருக்கிறதுல நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆறு வந்து திடீர்னு தண்ணி பெருசாக வெள்ளம் மாதிரி வந்தால் இது அரிக்கிற மாதிரி இருக்குதுயா. அரிச்சிட்டு போயிடுச்சு முக்காசி தான், இதெல்லாம் அரிச்சிட்டு போயிடுச்சு. அதனால தான் இதெல்லாம் இது பண்ணுறோம். சரியா காசிகால பைரவி பைரவ அர்ப்பணம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திரு சரணவங்கிரி நம சிவாய பைரவ சிவம்.